இயக்குனர் சுந்தர் சியின் படங்கள் மினிமம் கேரண்டி படங்கள். அவரின் உள்ளத்தை அளித்தா, உனக்காக எல்லாம் உனக்காக, ஜானகிராமன், அருணாச்சலம், இன்னும் பல படங்களில் கல்யாண வீட்டு காமெடி கலாட்டங்கள் எல்லாம் மிக பிரமாதமாக இருக்கும். அதுபோல ரஜினிகாந்தும் சிறப்பாக காமெடி கலந்து நடிக்கக்கூடியவர். குறிப்பாக குரு சிஷ்யன் படத்தில் தப்பு தப்பாக இங்கிலீஷ் பேசுவது, ரெய்டுக்கு போய் மனோரமாவை கலாய்ப்பது, ராஜா சின்ன ரோஜா படத்தில் தொளதொள பேண்டை போட்டு சாலையில் செல்வது, ஊர்காவலன் படத்தில் இட்லி சாப்பிடுவது, அண்ணாமலை படத்தில் பாம்பு வரும் சீன், தம்பிக்கு என்ற ஒரு திரைப்படத்தில் புத்தகம் படிக்கும் சீன் என ரஜினியிடம் இயற்கையாகவே நகைச்சுவை வளம் குவிந்துள்ளது. இதை பயன்படுத்தி சுந்தர் சி போன்ற இயக்குநர்களிடம் சேர்ந்து கலர்ஃபுல்லாக காமெடியுடன் சேர்த்து ஒரு மாஸ் ஆக்ஷன் படம் ரஜினி கண்டிப்பாக செய்யலாம். சந்தானம் போன்றவர்களை ரஜினியின் தம்பி போல ஒரு வேடம் கொடுத்து செகண்ட் ஹீரோ போல காட்டி இந்த படத்தில் சேர்க்கலாம். படம் சுந்தர் சி ஃபார்முலாவில் இருந்தால் கண்டிப்பாக ரஜினியின் படங்களில் மறக்க முடியாத படமாக இந்த படம் சிறந்த ஒரு என்டர்டெய்னிங் படமாக இருக்கும். இன்று ரஜினிகாந்த் ஒரே மாதிரியான படங்களில் நடித்தும் எல்லா படங்களிலும் தனது சொந்தக்கார பையனான அனிருத்துக்கு வாய்ப்பளித்தும் ஒரே மாதிரியான காட்சி அமைப்புகள், பாடல்கள் என செய்து வருகிறார். பல படங்களில் வன்முறையும் அதிகமாக உள்ளது. இதை அவரது ரசிகர்கள் கண்மூடித்தனமாக ரசித்தாலும் ஆதரித்தாலும் ஆரம்பத்தில் இருந்து ரஜினியை ரசித்து வந்த அவரது உண்மை விரும்பி ரசிகர்கள் இதுபோல ரஜினிகாந்தின் வன்முறையான படங்களை, தொடர்ந்து வரும் ஒரே மாதிரியான படங்களை ரசிக்கவே இல்லை என்பதுதான் உண்மை.